Entrepreneurial Development by Aishwarya with Learn With Me Academy. இன்னைக்கு நம்ம வந்து சாப்டர் 4ல பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது வரைக்கும் ஒரு பிஸ்னஸ்னா ஆண்டர்ப்ரனர்னா என்ன, அதோட வகை அதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்கிறவங்க அவங்களோட பிஸ்னஸ் கேன்வாஸ், அவங்களோட பிஸ்னஸோட ப்ராஜெக்டை எப்படி வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும், அவங்களோட ப்ராஜெக்ட் எப்படியெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போகணுன்றது தான் இந்த சாப்டரில் முழுமையாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆண்டர்ப்ரனல் ரிப்போர்ட்டுன்றது வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலோட்டமான ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். அவுட்லைன் த ப்ரப்போஸ்டு பிஸ்னஸ் பர்பஸ், அந்த பிஸ்னஸ் எதுக்காக வந்து நடக்குது, அவங்களோட பிஸ்னஸ் வந்து பர்பஸ் என்னது, அவங்களோட ஸ்கோப் என்னது, அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ், அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்து எவால்வேட் பண்ணோம். திஸ் இஸ் அ மீனிங் ஃபார் ஆண்டர்ப்ரனல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கான மீனிங் இது. அண்ட் ஹை லெவல் ஆஃப் சம்மரி ஆஃப் த வெஞ்சார், ஒரு வெஞ்சார், ஒரு பிஸ்னஸோட ஒரு சம்மரி, ஒரு ப்ரீஃப் நோட் மாதிரி, ஒரு குட்டியான சுருக்கம் மாதிரி வந்து they need to have the டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆஸ்பெக்ட்ஸ்க்கான அத்தனை எசென்ஷியலுமே வந்து இவங்க ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக வந்து கைட்லைன்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ரேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது எப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்கணுமோ, இட் ஷுட் கவர் ஆல் ஆஃப் திஸ். தேர் ஆர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், ஃபினான்ஷியல், மார்க்கெட் ஆஸ்பெக்ட்ஸையும் அதை வந்து கவர் பண்ணியிருக்கணும். அண்ட் அவங்களோட ஃபண்டிங் எப்படி செக்யூராக இருக்குது, அவங்க ஆப்ரேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் எப்படி நடைபெறுன்றதை வந்து அழகாக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக வந்து இவங்க சம்மரைஸ் பண்ணி கொடுக்கணும். கண்டென்ட் ஃபார் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் ஹேவ் த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ப்ரொமோட்டர்ஸோட நேம், அவங்களோட டீலர்ஸோட பேர் எல்லாமே நம்மளுக்கு இருக்கணும், என்ன ப்ராடக்ட்டு, எந்த லொக்கேஷனில் நம்ம அதை அலோகேட் பண்ண போகிறோம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது, டெக்னிக்கல் நீட்ஸ் எது எதில் நம்மளுக்கு தேவைப்பட போகுது, மேனேஜ்மெண்ட் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும், அண்ட் ஃபினான்ஷியல் நம்ம எப்படி வந்து அதை ஃபாலோ பண்ண போகிறோன்றது தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து அடங்கினதான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட கண்டென்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட் மேப்பாக வந்து இருக்குது ஃபார் ஒரு இன்வெஸ்டராக இருக்கட்டும், ஒரு லெண்டர், நம்மளுக்கு கொடுக்க போகிற ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லா பேத்துக்கும் நம்ம ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ரிப்போர்ட் நம்ம வந்து சென்ட் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் எப்படின்றது 1 by 1 பார்க்குறோம். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்கிட்டேருந்து நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் இல்லை நம்ம சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ண போகிறோன்னா அதோட டீட்டெயில்ஸு, அதோட நோக்கம், அதாவது அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியோட ஓவர்வியூ, நம்மளோட இண்டஸ்ட்ரியோட ஓவர்வியூ வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம சொல்லணும். அண்ட் த குவாலிஃபிகேஷன், ஒரு ப்ரொமோட்டராக இருக்கணும் நீங்கள் வில்லிங்னஸ் வந்து நம்மளோட கம்பெனியில் சில பேர் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் இருக்கணும், அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த லெவலுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்க ரோல் வந்து நம்ம தான் வந்து எடுத்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லொக்கேஷன்ஸ், எங்கே நம்ம லொக்கேஷன் கொடுக்க போகிறோம், சைட்டோட பெர்ஸ்பெக்டிவ் ஏரியா, லேஅவுட், அதோட அட்வான்டேஜ் என்ன, லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, பில்டிங் நம்ம எங்கே வாங்கியிருக்கிறோம், மிஷினரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லொக்கேஷனை வந்து நம்ம வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ப்ராசஸ் என்ன, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்னது, அதில் என்னென்ன வகையாக நம்ம டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான ப்ராசஸ் சார்ட், இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டார்டிங் லெவல்லேருந்து எண்டிங் லெவல் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி நீட்ஸ், அதை நம்ம தயாரிக்கும் போது தேவைப்படுற யூட்டிலிட்டி நீட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர், வாட்டர், ஃபியூவல் அண்ட் த ரா மெட்டீரியல்ஸ் தான் சோர்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே தேவைப்படுது, இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வரும். இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணணும். அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான், ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது மார்க்கெட் சைஸ் என்ன, நம்ம எவ்வளோ பேரை ரீச் பண்ண போகிறோம், கஸ்டமர் டார்கெட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும், நம்மளோட காம்படேட்டர்ஸ் யாரும் நம்மளுக்கு வந்து தெரியணும், டிஸ்ட்ரிபியூஷன், எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோன்றது தெரியணும், சேல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் கொடுக்க போகிறோம், அதோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், எப்படி நம்ம அதை பிராண்ட் பண்ண போகிறோம், ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட் பிளானுக்குள்ளார வந்து வருது. அண்ட் மேன் பவர் அண்ட் மேனேஜ்மெண்ட்னா ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டு லேபர் நீட்ஸு,
காஸ்ட்டு, ட்ரைனிங்கு, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸு, கீ பொட்டன்ஷியல் என்னென்னலாம் வந்து தேவைப்படுது, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே கொண்டு சேர்க்குற விதமாக இருக்கும் இந்த மேன் பவர் அண்ட் மேனேஜ்மெண்ட். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு மேனேஜ் ஆல் ஓவர் த பிஸ்னஸ் வெஞ்சர். ஓகே. அண்ட் ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்னா ப்ராஜெக்டோட காஸ்ட் என்னது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், ஃபண்டிங் சோர்ஸ் நம்ம யார்கிட்டலாம் வாங்க போகிறோம், ஒர்க்கிங் கேபிட்டல், டெய்லி ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ நடந்துட்டு இருக்குது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆகுது, அது வந்து ப்ராஃபிட்டில் முடியுதா லாஸில் முடியுதான்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு வந்து தேவை. பேலன்ஸ் ஷீட், அசட் அண்ட் லைபிலிட்டி நம்மளுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா, கேஷ் ஃப்ளோ, டெய்லி நடக்கிற கேஷ் ஃப்ளோ வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து இன்கம் அண்ட் அவுட் சோர்ஸ் நடந்துட்டு இருக்குதா, பிரேக் ஈவன் அனாலிசிஸ், நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகம் ஆகாத லாஸும் அதிகம் ஆகாமல் கரெக்டாக பிரேக் ஈவன் அனாலிசிஸ் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியணும். அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, கரெக்டான ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் தான் நம்மளோட ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோமான்ற ஐடியாஸ் நம்மளுக்கு வந்து தெரியணும். இதுதான் வந்து ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷனில் வந்து அப்ளை ஆகுது. அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ரிஸ்க், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அதில் எவ்வளோ நம்மளுக்கு ரிஸ்க்கை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோன்றதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஷெட்யூல், டைம்லைன் வந்து போகணும். வெதர் இட் இஸ் அ லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம். அண்ட் ரிஸ்க் அனாலிசிஸ் அண்ட் இமிகிரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ரிஸ்க் அனாலிசிஸ்னால் எவ்வளோ நம்ம அதை ரிஸ்க் நம்ம போட போகிறோம். இமிகிரேஷன் அனாலிசிஸ்னால் ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண போகிறோன்னா அந்த இடத்துல நம்ம என்னென்ன வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி போகிறோம் இமிகிரேஷன் அனாலிசிஸில் வரும். அண்ட் அப்பெண்டிஸ், என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் லைக் நம்ம சர்வே எடுக்கட்டும், டெக்னிக்கல் ஸ்பீஷஸ், இது எல்லாமே அப்ளை ஆகிறது தான் வந்து அப்பெண்டிஸ். ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன், ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி த கான்ஷியஸ், ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், ஸ்ட்ரக்சர்டு டாக்குமெண்ட்டாக இருக்கணும். பிகாஸ் அந்த புது பிஸ்னஸுக்கான ரோட் மேப்பே நம்ம கொடுக்குற ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் தான் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணியிருப்போம். அண்ட் அவுட்லைன் இஸ் பர்பஸ், அவுட்லைன் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அதோட நோக்கம் என்னது, அவங்களோட ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல்ஸ் என்னது, அவங்க ஆப்ரேஷன் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, அந்த ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்து இருக்கணும். முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் யார் யார் இருக்காங்க, என்னது பேங்க்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் இருக்குதா இல்லையா, ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டியை இந்த என்டர்பிரைசஸ் வந்து கொண்டு போக முடியுமா முடியாதான்றதை இந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருந்தால் நம்மளுக்கு வந்து தெரியப்படும். அண்ட் கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல் ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனாக வந்து இருக்கணும். பிகாஸ் வி நீட் டு ஹேவ் த ப்ராஜெக்ட் டைட்டில் கிளியராக இருக்கணும், என்கேஜிங்காக இருக்கும். அந்த சேம் டைம் கான்ஷியஸாக அந்த நேமை நம்ம வெஞ்சர் கொடுக்கும்போது வி ஷுட் பி வெரி கான்ஷியஸ் அபவுட் இட். அண்ட் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எ ப்ரீஃப் ஹை லெவல் ஓவர்வியூ ஆஃப் த ப்ரொபோசல் பிஸ்னஸ் ஐடியா. ஒரு பிஸ்னஸ் ஐடியா நம்ம கொடுக்க போகிறோன்னா வி ஷுட் ஹேவ் தட் ஹை லெவல், நம்ம அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் ஓவர்வியூ நம்ம கொடுக்கணும், நம்ம கம்பெனி பற்றின ஒரு மேற்பார்வை. பிகாஸ் வி ஆர் த நியூ பிஸ்னஸ் வெஞ்சரில், அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரீஃபாக அதை எவால்வேட் பண்ணுன்றதை நம்ம வி ஷுட் நோ அபவுட் இட். அண்ட் பர்பஸ் அண்ட் த ப்ராப்ளம் டெஃபினிஷன், நம்மளுக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னா வி மே ஹேவ் த ப்ராஜெக்ட் டெஃபினிஷன் ஆல்சோ. ஸோ நம்ம எந்தவித கேப்பும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் நீட் என்னது, நம்ம பிஸ்னஸ் பற்றினது, அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட கேப் என்னது, ப்ராப்ளம் என்னது, அந்த ப்ராஜெக்டோட அட்ரஸை ஃபுல்லாக நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணணும். அண்ட் அப்ஜெக்டிவ் ஸ்மார்ட் அனாலிசிஸ் லைக் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவென்ட் அண்ட் டைம் பாண்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துனதான் வந்து இவங்களோட நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன கொண்டு போகிறோம், மெஷரபிள்னா நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறோம், அது வந்து விச் ஆர் த திங்ஸ் கேன் பி மெஷரபிள் அண்டர் த பிஸ்னஸ், இது எல்லாமே வந்து இந்த மெஷரபிள்குள்ளார வரும். அச்சீவபிள்னா தட் இஸ் அ கோலை தான் இந்த இடத்துல வந்து குறிக்கிறாங்க. ரிலவெண்ட்னா நம்ம எந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து கொண்டு போகிறோம், தட் இஸ் ரிலவென்ட் டு அடுத்து வேறு யாரோ காம்படேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோமா, இல்லை நம்ம தான் நியூவாக அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோமான்ற ஒரு ரிலவெண்ட் ஐடியா நம்மளுக்கு வந்து இருக்கணும். அண்ட் டைம் பவுண்ட் கோல்ஸ், தட் இஸ் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் இதில் இன்வால்வ் பண்ணுறாங்க இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் ஸ்கோப் ஆஃப் ஒர்க், நம்மளோட ஸ்கோப் என்னது, நம்ம மேனுஃபேக்சரிங்கா இல்லை சர்வீஸ் பண்ண போகிறோமா, நம்ம எதில் நம்ம வந்து எது நம்ம பண்ண போகிறோன்றதுல வி ஷுட் பி கிளியர்லி டிஃபைன்டு தேர் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அண்ட் ஆப்ரேஷனல் பிளான், நம்ம என்னென்னலாம் வந்து கொண்டு வர போகிறோன்னா டெக்னாலஜிக்கல், மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங், லொக்கேஷன், ரா மெட்டீரியல் அண்ட் மிஷினரிஸ், இது எல்லாமே அதாவது ஒரு
பொருளை தயாரிக்கிறதுலேருந்து எந்த இடத்துல தயாரிக்கிறோம், எவ்வளோ பொருள் தேவை, எந்த பொருள் நம்ம வாங்க போகிறோம், எந்த இடத்துல நம்ம அதை வந்து ப்ரொடக்ஷனை கொண்டு போகிறோன்றது எல்லாமே வந்து இந்த டெக்னிக்கல் அண்ட் ஆப்ரேஷனல் பிளானுக்குள்ளார வந்துடும். அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்னால் ஒரு கஸ்டமரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்மளுக்கு இருக்கணும், டிமாண்ட் அவங்களுக்கு எப்படி இருக்குது, மார்க்கெட் ஷேர் வந்து நம்மளோடது ஹையாக இருக்குதா லோவாக இருக்குதா, நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது, அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் கொண்டு போகிறோன்றது இதில் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபினான்ஷியல் பிளான், நம்ம டோட்டல் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் நம்ம எவ்வளோ பேர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஈக்விட்டி அண்ட் டெப்ஸ் வந்து வாங்க போகிறோம், அண்ட் ப்ராஃபிட்டபிள் ப்ரொஜெக்ஷன்ஸும் நம்ம எவ்வளோ கொண்டு வர போகிறோன்றதை இந்த ஃபினான்ஷியல் பிளானில் வந்து சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் பிளான், ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும், டீம் ஒர்க் இருக்கணும், ஆர் அ பர்சனல் லைக் ஹெச்ஆர் நம்மளை எவ்வளோ வந்து நம்மளை கொண்டு நடத்த போகிறாங்க அப்படின்ற எல்லா ஒரு மேனேஜ்மெண்ட் பிளானுமே இந்த மேனேஜ்மெண்ட் பிளானுக்குள்ளார வந்து வந்திருக்கணும். அண்டர் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்குள்ளார வரணும். டைம்லைன் இம்ப்ளிமெண்டேஷன் ஷெட்யூல், எவ்வளோ வந்து நம்மளுக்கு டைம் மைல்ஸ்டோன் நம்மளுக்கு எடுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி கொண்டு போய் அதில் இருக்கிற பிரேக் ஈவன் பாயிண்ட் கொண்டு வந்து அதுலேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஷெட்யூல் வந்து வி ஷுட் ஹேவ் ஃபார் லைக் 1 to 2 இயர்ஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஷெட்யூல் அது நம்மக்கிட்ட இருக்கணும். அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு பொட்டென்ஷியலான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். தட் ஆல்சோ வி நீட் டு ஷோ இன் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் சர்வேனா அந்த சிஸ்டமேட்டிக் கலெக்ஷன்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா ரிகார்டிங் த கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ். நம்ம ஒரு மார்க்கெட் சர்வே எடுக்கிறோன்னா அந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குதா, பையிங் பொட்டென்ஷியல், அந்த பொருளை அவங்களால வாங்க முடியுமா, நம்மளோட காம்படேட்டிவ் லேண்ட்ஸ்கேப் நம்மளுக்கு எவ்வளோ அங்கே இருக்குது, நம்மளோட ஐடியா வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியுமா, இல்லை இமிக்ரேட்டாக நம்ம தெரியாத ஒரு இடத்துல போய் சேல் பண்ணும்போது அங்கே நம்ம எவ்வளோ ரிஸ்க்கை வந்து அந்த ப்ராடக்டை சேல் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்ற ரிஸ்க் எத்தனைலாம் ஃபேஸ் பண்ண போகிறோன்றதை இந்த மார்க்கெட் சர்வேக்குள்ளார வரும். ஸ்டெப் டு கண்டக்ட் அ மார்க்கெட் ஸ்டெப்பை எப்படிலாம் வந்து ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் த ஆப்ஜெக்டிவ், நம்மளோட நோக்கம் என்னன்றதை வந்து நம்ம அழகாக சொல்லணும். லைக் ப்ரைஸிங்கு, டிமாண்டு, டெமோக்ராட், நம்ம எந்த ப்ரைஸிங்னா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் மற்றவங்களால வாங்க முடியுமா, டிமாண்ட் அந்த ப்ராடக்ட் அங்கே போய் வச்சா மற்றவங்க அது வாங்குவாங்களா, அண்ட் டெமோக்ராட்டிக் அந்த இடத்துல வாங்கக்கூடிய லெவலுக்கு வந்து அந்த ப்ராடக்டோட இம்பேக்ட் இருக்குதா இல்லையா, எல்லாமே we need to be identified by the information needs. அதுக்கப்புறம் டிட்டர்மைன் த சாம்பிள் அந்த மெத்தட், என்னென்ன சாம்பிளை யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சர்வைஸ் இருக்குது, ஃபோக்கஸ் குரூப்போ ஒரு ஃபோக்கஸான ஒரு குரூப்பை வந்து மெம்பர்ஸ் அமுச்சுட்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஃபேஸ் டு ஃபேஸ், 1-on-1, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருங்கிட்ட நம்ம டேரெக்டாகவே கேட்குறோம் வெளிப்படையாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற சாம்பிளை வந்து நேரடியாக கலெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் டிசைன் கொஷினர்ஸ், கிளியரான ஒரு கிரியேட் வந்து பண்ணணும், கான்ஷியஸாக இருக்கணும், அன்பயாஸ்டு கொஷின், ஈஸியான கொஷினாக இருக்கணும், மற்றவங்களுக்கு புரியாத மாதிரியான கொஷின்ஸ் நம்ம வந்து எடுக்கக்கூடாது, அது மற்றவங்களுக்கு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் கான்ஷியஸ், எந்தெந்த கேள்வி கேட்குறோமோ அதுக்கு நம்ம வி ஷுட் பி மோர் கான்ஷியஸ் அபவுட் தோஸ் கொஷின். அண்ட் கலெக்ட் அண்ட் அனாலிசிஸ் டேட்டா, அதுக்கப்புறம் அனாலிசிஸ் நம்ம வந்து பண்ணணும். கேதர் அ டேட்டா, அந்த டேட்டா ஃபுல்லாக கொஷினர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அது வந்து ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா, அது வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரியான கொஷினரி அனாலிசிஸ் பண்ணால் நம்மளோட மார்க்கெட் சர்வே கரெக்டாக இருக்குமா இல்லையான்ற இன்சைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே ஆக்ஷனபிளாக நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். அண்ட் ரிப்போர்ட் ஃபைண்டிங், இப்போ தான் நம்ம வந்து டு கைட் த பிஸ்னஸ் டிசிஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க்கு தகுந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ், நம்மளுக்கான ஒரு மார்க்கெட் சர்வே எடுத்து முடிச்ச வாட்டி நம்மளுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் ரெக்வயர்மெண்ட் ஆகுதுன்றதா இந்த இடத்துல வரும். இனிஷியல் ஸ்டார்ட் அப் காஸ்ட் எவ்வளோ ஆகும், ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம், டீம் ஹையரிங் பண்ணுறதுக்கு we need to have the interviewer அண்ட் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும். டைப்பிக்கலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அதை கொண்டு போய், அதாவது டெய்லி ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது டெய்லி நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுதுலேருந்து மார்க்கெட்டிங்கு, லீகல் ஃபீ, அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணுறதுக்கான ஃபீ அண்ட் எக்யூப்மெண்ட்டு எல்லாத்தையுமே கொண்டு வரதான் இந்த ஃபண்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ். நம்ம எதெல்லாம் செலவு பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்காக வாங்குகிறோமோ அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது தான் வந்து இந்த ஃபண்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ்க்குள்ள வரும். என்னென்ன ஏரியாஸ் ஆஃப் ஃபண்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு நம்ம வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ், இனிஷியல் கேபிட்டல், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோட்டோடைப் கிரியேஷனு,
ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போதுலேருந்து கேபிட்டல் எவ்வளோ ஆகுது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நெசசரி லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு வாங்குறான லைசன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டார்ட் அப் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், ஒர்க்கிங் கேபிட்டல், டே டு டே மேனேஜ்மெண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுதுன்றது தான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ளார வருது. அதுதான் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. தே ஆர் கால்டு ரெண்ட்டு, சேலரி, ரா மெட்டீரியல்ஸ். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறது தான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ளார வந்து வரும். அண்ட் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத். எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத்னா நம்ம எவ்வளோ வந்து இந்த ஸ்கேல் அப் பண்ணுறோம், நம்மளோட பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மார்க்கெட்டிங் எஃபோர்ட் நம்ம எவ்வளோ போடுறோம், நியூ என்ட்ரி, நம்ம புதுசாக ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து புதுசாக என்ட்ரி ஆகணும்னா அங்கே நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுன்ற ஒரு கேபிட்டல் நீட்ஸை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அது க்ரோத் கொண்டு போகணும்னா வி ஷுட் ஹேவ் தட் ஃபண்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இதில் இன்வால்வ் ஆகுது. அண்ட் asset acquisition like machinery, property, land, equipments, இது எல்லாத்தையுமே வாங்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் வி நீட் த ஃபண்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபண்டிங், சீட் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சுமார் $5 lakh, தட் இஸ் $5 lakhs to $2 million டு டெவலப் அ கான்செப்ட் அண்ட் பில்ட் அ டீம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து சீரியஸாக ஒரே நிமிஷத்தில் கொண்டு வரக்குள்ள நம்ம ஸ்கேல் அப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி க்ரோத் பண்ணுறதுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஃபண்டிங்னா இப்படி தான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செக்ஷனல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏபிசின்னு சொல்லிட்டு நம்ம Z வரைக்கும் இருக்குது. ஃபண்டிங் ஒரே அடியாக கொண்டு வரதுக்கு வரல கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்ற ஒரு பர்சன், பீன்ற ஒரு பர்சன், தட் மே பி த ஈக்விட்டி ஆர் டெப்த் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங், இன்டர்னல் சோர்ஸ், ஒன்றா பர்சனலாக நம்ம வச்சுருக்க சேவிங்ஸு, ரிட்டையர்மெண்ட் ஏர்னிங்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னால் ஏஞ்சல் இன்வெஸ்டர், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு, லோனு, பேங்கர்ஸு, அதுக்கப்புறம் க்ரௌடு ஃபண்டிங், மொத்தமாக சேர்த்தி ஒருத்தவங்ககிட்ட வந்து குழு மாதிரி வாங்குறது. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னால் அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஹை லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டுட்டு தே வில் டேக் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் த கம்பெனி. அவங்களோட பர்சன்டேஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 100ல் 80% அவங்களே வந்து கவர் பண்ணிடுவாங்க. வெஞ்சர் கேபிட்டலைஸ்டுனா நம்ம கம்பெனியோட நம்ம போகிற கேபிட்டல் இனிஷியல் ஸ்டேஜ் அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபயர்ஸ், கிராண்ட்ஸு, சப்சிடிஸு, ஸ்கீம் லைக் நிறைய ஸ்கீம் வந்து பிஸ்னஸ்க்காக வந்துட்டு இருக்குது. தட் ஆல்சோ ஃபார் உமன்ஸ் தட் மோர் அண்ட் மோர் சப்போர்ட்டிங் ஸ்கீம்ஸ் வந்துட்டு இருக்குது. இதனால நம்மளுக்கு மானியம் கிடைக்கும். மானியம் கிடைக்கும்போது we can get over from that பேங்க் லோன்ஸை விட இங்கே நமக்கு சப்சிடி கிடைக்கும்போது we will get advantage through that. அதுக்கப்புறம் லீகல் காம்ப்ளிகேஷன் ஆஃப் செட்டிங் அப் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். ஒரு லீகலாக நம்ம வந்து செட்டிங் அப் பண்ணுறோன்னா அங்கே நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்டிட்டி, நம்மளோடது வந்து கம்பெனியா, எல்எல்பியா, இல்லை ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா அப்படின்ற ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி யார்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட்டர் அஃபேர்ஸ் MCA கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கணும். இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, டேனு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகபிள், அது எல்லாமே நம்ம வந்து இங்கே சப்மிட் பண்ணணும். மேண்டட்டரி லைசன்ஸ் ஒரு ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டின் படி பார்த்தீங்கன்னா லோக்கல் முனிசிபல் லைசன்ஸ் இருக்கணும், இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிகேஷன் லைசன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டுனா FSI சர்டிஃபிகேட்டோ, ISO சர்டிஃபிகேட் ஃபார் கூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து லைக் கோல்டு அந்த மாதிரிலாம் கொண்டிங்கன்னா ISO கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் லேபர் லாஸ், அதில் வந்து PF நம்மளுக்கு தேவை. எல்லா வகையான ஒரு 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 பிஸ்னஸ் செட்டிங் அப் பண்ணுறோன்னா அதுக்கான எல்லா லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸுமே நம்ம இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் ஆர் த கீ கம்ப்ளைண்ட்ஸ் ஏரியாஸ் ஃபார் த நியூ என்டர்பிரைசஸ். ஒரு நியூ என்டர்பிரைசஸ் கொண்டு வரணும்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். ஃபார் அ ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஸ்ட்ரக்சர்டான ஒரு காமன் ரிஜிஸ்ட்ரேஷன் பாலிசி நம்மளுக்கு இருக்கணும். ஒரு கம்பெனியாக இருக்கலாம், எல்எல்பியாக இருக்கலாம், ஓபிசியாக இருக்கலாம், இல்லை வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். தே ஷுட் பி ரிஜிஸ்டர் அண்டர் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனி ROC, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்கார்பரேஷனுக்குள்ளே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஆஸ் அ பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் அ பிஸ்னஸ் ஓனர். அண்ட் எசென்ஷியல் டேக்ஸ் அண்ட் பேங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பர்பஸ்க்காக பேன் அண்ட் டேன் கண்டிப்பாக தேவைப்படும். கூட்ஸ் அண்ட் சர்வீஸு ஹை டேர்ன் ஓவர் ஆஃப் அ பிஸ்னஸ்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணுறோன்னா அதிக லெவலில் நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி நம்ம வந்து ரன் பண்ணுறோன்னா GST ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி தேவை. கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த GSTன்றது முக்கியமாக தேவை. ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். பிகாஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபார் அ பர்சனல் ரீசன்ஸ், பட் கரண்ட் அக்கௌண்ட் ஃபார் அ பிஸ்னஸ் ரீசன்ஸ். ஸோ பிஸ்னஸ் நேம் வச்சு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இஸ் மஸ்ட். அண்ட் லைசன்ஸ் அண்ட் பெர்மிட், என்னென்ன லைசன்ஸ் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டின் படி ஒரு ஷாப் வச்சுருக்கிறோன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் த லோக்கல் அத்தாரிட்டி கிட்டேருந்து நம்ம வந்து வச்சுருக்கணும்.
இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிகேஷன் சொன்ன மாதிரியே தான். எஃப்எஸ்எஸ்ஐ ஃபார் ஃபுட் கம்பெனி வச்சுருக்கோன்னா எஃப்எஸ்எஸ்ஐ தேவை. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா ஐஇசி நம்மளுக்கு தேவை. அண்ட் ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு டைப்பான லைசன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எம்எஸ்எம்இ கண்டிப்பாக உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அ பிஸ்னஸ் ஃபார் அ கவர்மெண்ட் இன்சென்டிவ் நம்மளுக்கு வேணும்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டோன்னா வி மே ஹேவ் மோர் சொன்ன மாதிரி மானியம் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். லைக் ஸ்மாலாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எம்எஸ்எம்பி உதயம் இட்ஸ் அ பெஸ்ட்டு ஸ்கீம். ஓப்பனாக சொன்னால் இது வந்து பண்ணிட்டோனாலே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டோட மானியம் கிடைக்கிறது நம்மளுக்கு விடவே விடாது. வி கேன் கெயின் ஃப்ரம் தட்னு சொல்லாமே, நம்மளுக்கு நல்லது. அண்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஐபி ப்ரொடக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டேர்மார்க்கு, பேட்டன்ட் ரைட்டு, காப்பி ரைட் எல்லாமே நம்ம வந்து ஒரு நம்ம பிராண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். வி ஷுட் பி ரிஜிஸ்டர்ட் அண்டர் திஸ். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் லாக்குள்ளாரையும் வி நீட் டு நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கணும். பிகாஸ் ஒரு லேபருக்கு நம்ம கொடுக்குற பிஎஃபாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், மினிமம் வேஜஸ் ஆக்ட் நம்மளுக்கு கரெக்டான வேஜஸ் தான் கொடுக்குறோமா. ஒரு கம்பெனினா நம்மளுக்கு இத்தனையுமே நம்ம வந்து ஃபார் சப்போஸ் இப்போ நம்ம விமன்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க்கு வச்சுக்கோன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன்ஸ் அங்கே இருக்குதா எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரணும். வி ஷுட் ஹேவ் ஆல் தீஸ் லைசன்ஸ் அண்டர் த லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் லா படி. ஆன்கோயிங் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபைலிங். அந்த வி நீட் டு நோ வி ஆல்ரெடி நோ நம்ம இன்கம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணனா கண்டிப்பாக இந்த ஆனுவல் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ரெகுலர் ரிட்டர்ன்ஸு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸஸ் ரெகுலர் ரிட்டர்ன்ஸில் மந்த்லி அண்ட் குவார்ட்டர்லிக்கு இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங் நம்ம கண்டிப்பாக பண்ணோம். டிடிஎஸ் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸும் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். டாக்குமெண்டேஷன்ஸ் லைக் டிராஃப்டிங் அக்ரிமெண்ட்டு, ப்ரைவசி பாலிசி இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆன்கோயிங் மந்த்லி ஆனுவலி இது நம்ம வந்து பண்ணிட்டு இருக்க டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நம்ம ஆன்கோயிங்காக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் லீகல் கம்ப்ளையன்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ப்ரைவேட் லிமிட்டட், எல்எல்பி, 1% கம்பெனி ஆர் பார்ட்னர்ஷிப் பேஸ்ட் ஆன் த லைபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிள். கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இவங்க வச்சுருக்கணும். அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அந்த கம்பெனி கொண்டு வரணும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான registrations they need to have at the initial stage of starting up of the company. And incorporation பண்ணும்போது they need to have the digital signature certificate அவங்கக்கிட்ட இருக்கணும். for the directors and director identification number அவங்கக்கிட்ட இருக்கணும். file of species form of INC 32 படி அவங்களோட நேம், ரிசர்வேஷன், இன்கார்பரேஷன் எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், பேன் அண்ட் ஆதார் ஆஃப் த டைரக்டர்ஸ், ப்ரூஃப் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அவங்க ரெண்ட் அக்ரிமெண்ட்டு, என்ஓசி ஃபார் த லேண்ட்லார்ட்ஸ் யார்கிட்ட இருந்து வேலை செய்கிறாங்க இல்லை அவங்க ரெண்டடாக இருக்கிறாங்களா, எல்லா வகையான டாக்குமெண்ட்ஸ் யார் கூட அவங்க வந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட அசோசியேஷன் எப்படி இருக்குது, அவங்க டைரக்டர்ஸோட பேன் அண்ட் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து எசென்ஷியல் டாக்குமெண்ட்டை இங்கே வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். டேக்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி பார்த்ததே தான். பேன் அண்ட் டேனோட மேண்டிட்டரியாக அவங்ககிட்ட இருக்கணும். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டேர்ன் ஓவர் அவங்க ஹையாக இருக்கும்போது அதுவும் இன்ட்ராஸ்டேட் சப்ளைல பண்ணும்போது கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஸ்டார்டிங் அப் ஆஃப் த கம்பெனிக்கு ஒரு கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ் வேணும்னா எம்எஸ்எம்பி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அண்ட் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி ஒரு ஃபிசிக்கல் ஆஃபீஸில் பெர்மிஷனுக்காக எல்லா வகையான ஒரு ஃபுல் செட்டப் ஆஃப் லா அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அண்ட் போஸ்ட் இன்கார்பரேஷன் கம்ப்ளைண்ட்ஸ்னால் ஒரு ஓப்பன் அக்கௌண்ட் அதாவது கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். பிகாஸ் கரண்ட் அக்கௌண்ட் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் த பிஸ்னஸ் பர்சன். பிகாஸ் நம்ம டே டு டே நிறைய ட்ரான்சாக்ஷன் நடக்கும். இட் வில் நாட் பி அப்ளிகபிள் இன் த சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஒன்லி வி நீட் டு ஹேவ் த கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்னா ஒரு நாளைக்கு 1000 100 கோடிக்கணக்கான ட்ரான்சாக்ஷனாக இருந்தாலுமே தே நீட் டு ஹேவ் தட் கரண்ட் அக்கௌண்ட் இஃப் வி ஆர் அ பிஸ்னஸ் பர்சன். அண்ட் ஃபைனிங் த ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனி நம்மக்கிட்ட இருக்கணும். தட் இஸ் இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் பண்ணும்போது நம்மளுக்கு அது தேவைப்படும். அண்ட் ஜிஎஸ்டி ஃபைலிங் நம்ம வந்து பண்ணணும். இதெல்லாம் போஸ்ட் இன்கார்பரேஷன் கம்ப்ளையன்ஸு ஆப்ஷனல். இது வந்து ஆப்ஷனலாகவும் இருக்கலாம். இது 2 DPIIT ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்டார்ட் அப் பெனிஃபிட்டு. உங்களுக்கு பெனிஃபிட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுலேயே நீங்கள் ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் ஆப்ஷனல். டேக்ஸ் இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ப்ஷன், டேக்ஸ்லேருந்து நம்ம விடுபடலாம். அண்ட் ஐபிஆர் கிட்ட இருந்து நம்ம ஃபாஸ்ட்டு
ட்ராக்கிங் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்டு லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஐஇசி, ஃபுட்டுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ, அது மாதிரி லைசன்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு எப்படிலாம் பேஸ் ஆகுதோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இட் இஸ் வெல் அண்ட் குட்னு சொல்லலாம். இது ஆப்ஷனல், அதாவது அது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து வி மே ஹேவ் சம் அட்வான்டேஜஸ் ஓவர் திஸ். அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் எப்படிலாம் நம்ம சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயரோட ஈக்விட்டி ஷேராக இருக்கலாம், இல்லை பாரோ பண்ணியிருக்கலாம். கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் ஒன்று அவங்க ஓனரோட ஈக்விட்டியாக இருக்கலாம், இல்லை பாரோ பண்ணலாம் லோன்ஸு. பேஸ்ட் ஆன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லோன் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக நீங்கள் வந்து ஷேர்ஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து அது வச்சுக்கலாம். இதே வந்து மீடியம் டேர்மாக நீங்கள் வந்து ஒரு ஃபண்டு வாங்குறீங்கன்னா 1 to 5 இயர்க்குள்ளார வந்து நீங்கள் பேங்க் லோன் வாங்கிக்கலாம். இல்லைப்பா என்னோடய கம்பெனி வந்து ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும், லெஸ் தென் 1 இயர் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்கிற டே டு டே நம்ம கெயின் பண்ணுற ப்ராஃபிட்லேருந்தே நீங்கள் வந்து அதோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து எடுத்துக்கலாம். லாங் டேர்ம்னால் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கலாம் மோர் தென் 5 இயர்ஸ்னால். மீடியம் டைம் தான் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன்னா 1லேருந்து 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளார பேங்க் லோன் மட்டும் வாங்கி நீங்கள் அதை ஓட்டிக்கலாம். பட் நான் ஷார்ட் டேர்மாக தான் பண்ண போகிறேன், 1 வருஷத்துக்குள்ளாதே என் கம்பெனி இருக்கும், எனக்கு அதான் ஐடியானா நீங்கள் வச்சிருக்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் ஜென்ரேஷன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். பேஸ்ட் ஆன் ஜென்ரேஷனை யார்கிட்ட வாங்குவீங்கன்னா இன்டர்னல் நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு, எக்ஸ்டர்னல்னா பேங்க் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். சோர்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனல் ஃபண்டு இன்டர்னல் அண்ட் த பர்சனல் சோர்ஸ். இன்டர்னல் நம்ம மேலே ஒன்றா சொல்லிட்டேன், பட் இங்கே ப்ரீஃபாக வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னால் செல்ஃப் ஃபினான்சிங் ஆர் பூஸ்ட் ஸ்டாப்பிங், நம்ம யூஸ் பண்ணுற பர்சனல் சேவிங்ஸு, அசட்ஸு, அதுக்கப்புறம் மினிமம் ஃபுல் கண்ட்ரோல். நம்மளோட கண்ட்ரோல் இருந்தால் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு போகும். பிகாஸ் நம்மளோட அமௌண்ட் தான் நம்ம போட போகிறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து நம்ம வாங்குவோம், அவங்கக்கிட்டேருந்து ஒரு லோவான இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு நான் இது இவ்வளோ தந்துடுறேன்னு சொல்லி நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ரிட்டையர்டு ஏர்னிங்ஸ், நம்மளோட ப்ராஃபிட்டபிள் மந்த்லி ஏர்னிங்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அதை வச்சு கூட நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். எக்ஸ்டர்னல் பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களோட ஹையஸ்ட் ஒர்த்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். லைக் 100ல் 80 இவங்க தான் வச்சுருப்பாங்க. ப்ராஃபிட் போகும்போது இவங்களுக்கு தான் அதிகமாகும். இவங்க தான் வந்து ப்ரிஃபரன்ஸும் அதிகமாக எடுத்துப்பாங்க நம்ம கம்பெனியில். வெஞ்சர் கேபிட்டல்னால் அந்த கம்பெனி வந்து ஹையஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஈக்விட்டி, லைக் இப்போ ப்ரிஃபரன்ஷியல் ஷேரோட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் முக்கியத்தன்மை அதிகமாக தரும். ஸோ எவ்வளோ வகையான க்ரோத் நம்ம ஸ்டார்ட் அப்பில் நம்ம இது பண்ணாலுமே அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். க்ரௌடு ஃபண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன நம்மளுக்கு தெரியாத ஆட்கள் வெளியிலேருந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக தான் இருக்கும், பட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே வச்சு கூட நம்ம இது வந்து வாங்கி லைக் ஷேர்ஸ் எப்படி வெளியில் வர்றாங்க அதுதான் வந்து க்ரௌட் ஃபண்டிங் சொல்கிறாங்க. அப்படி கூட நம்ம வந்து நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம். எக்ஸ்டர்னல் டெப்த் எப்படின்னு வாங்கிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாரோடு கேபிட்டல் லைக் பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம், கிரெடிட் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் கிரெடிட், ஃபேக்டோரியஸ், மேனேஜிங் த ஒர்க்கிங் கேபிட்டல்லேருந்து கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் சப்சிடிஸும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். கிராண்ட்ஸ் அண்ட் சப்சிடி நாட் ரீபேபிள் ஃபண்ட் ஃபார் த ஸ்பெசிஃபிக், ஒரு சில இதுக்குலாம் நம்ம ரீபேயே பண்ண வேண்டாம் ப்ராஜெக்ட்ஸுக்கு. இன்குபேஷன் அண்ட் அலிட்ரேஷன்னா ப்ரொவைட்ஸ் ஃபண்டிங், மென்டார்ஷிப் அண்ட் ரிசோர்ஸ். இது மூலிமா கூடி நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். எதர் த்ரூ கவர்மெண்ட் ஆர் பை த எக்ஸ்டர்னல் பாடிஸ் லைக் ஃபண்டிங் பர்சன்ஸ் ஆர் மென்டார்ஷிப் அண்ட் ரிசோர்ஸபிள் பர்சன் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாடர்ன் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் நம்ம வந்து முன்னாடி பார்த்தது சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங். இப்போ மாடர்ன் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங்கில் வந்து நம்ம எப்படிலாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் வெஞ்சர் கேபிட்டல், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், க்ரௌட் ஃபண்டிங், இன்குபேஷன், அலிட்ரேஷன்ஸ், P2B லெண்டிங், இது வழியாக நம்ம பண்ணலாம். இது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன் கீழே. வெஞ்சர் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபர்ம் வந்து லாங் டேர்மாக ஃபண்டிங் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஹை க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கும். இவங்களோட ஈக்விட்டி அண்ட் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டை வச்சு தான் இவங்களுக்கான ஷேர்ஸை வந்து நம்ம அவங்களுக்கான ஃபண்டிங்லேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து இவங்களுக்கு நம்ம வந்து கொடுப்போம். அவங்களோட எஃபர்ட்ஸை வச்சு மட்டும்தான், அவங்களோட பொட்டென்ஷியல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு மட்டும்தான் இங்கே நம்ம அவங்களுக்கான ஷேர்ஸ் எவ்வளவோ ரேஷியோ எப்படி நம்ம வந்து பிரித்து தருவோம். ஏஞ்சல் இன்வெஸ்டர் தே ஹேவ் த மோஸ்ட் ஒர்த், இண்டிவிஜுவலாக தான் இருப்பாங்க, பட் அவங்களோட ஷேர்ஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து இவங்களுக்கு 80% கொடுக்குற மாதிரி இருக்கும், மீதி 20% தான் நம்மளோட. பிகாஸ் தே இன்வெஸ்டிங் த மோஸ்ட் ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அவர் பிஸ்னஸ் அண்ட் க்ரௌட் ஃபண்டிங். சின்னதாக அமௌண்ட் கலெக்ட் பண்ணி பெரிய நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட கம்பெனிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லைக் ரிவார்ட்ஸாகவும் கொடுக்கலாம், ப்ராடக்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈக்விட்டி ஷேர்ஸாகவும் நம்ம இவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம் இந்த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தேர் அமௌண்ட்டை. இன்குபேஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் ப்ளே பண்ணுவாங்க, ஆர் மென்டார், நம்மளுக்கு தெரிஞ்ச மென்டார்ஸு, ஃபண்டிங் சோர்ஸு, சீடு, அவங்கக்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு வந்து இங்கே அமௌண்ட் கிடைக்கிறக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பியர் டு பியர், அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா ஒரு இண்டிவிஜுவல் வந்து மணி லெண்ட் பண்ணுவாங்க டைரக்ட்லி டு த என்டர்பிரனர். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வகையான ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனே வச்சுக்கலாமே.
அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிராண்ட்ஸு லைக் சப்சிடி கிடைக்கிறதுக்காக ஒரு சிலதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டை நம்ம ரீபேண்ட் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. பிகாஸ் தட் மே பி ஹியூஜ் ஹெல்ப்ஃபுல் டு த கவர்மெண்ட். ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட கூட நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இஃப் அவர் ப்ராஜெக்ட் இஸ் ட்ரூலி குட் எனஃப் ஃபார் தி கவர்மெண்ட் பர்பஸ் அண்ட் ஃபார் அஸ் ஆல்சோ. அண்ட் மோஸ்ட்லி லைக் உமன்ஸ் லீடிங் பிஸ்னஸ்க்கு தான் இங்கே மோஸ்ட் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அண்ட் ஈக்விட்டி ஃபைனான்சிங் ப்ரொவைடிங் த கேபிட்டல் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பார்ஷியல் ஓனர்ஷிப் ஆஃப் த கம்பெனி. ஈக்விட்டி ஃபினான்சிங்னா குட்டி குட்டியாக கொடுப்பாங்க இல்லையா? வி ஆல்ரெடி நோ வி ஆர் த காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஈக்விட்டின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் வந்து குட்டி குட்டியாக பார்ஷியலான அமௌண்ட் வந்து வாங்கி அவங்ககிட்ட இருக்கிறத கூடி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஓனர்ஷிப் ஆஃப் த கம்பெனின்னு சொல்கிறாங்க. டெப்த் ஃபைனான்சிங் லைக் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ளெக்சிபிள் லோன்ஸு அவங்ககிட்ட இருந்து கூடி வாங்கிக்கலாம். அந்த ஆன்லைன் லெண்டர்ஸுமே இப்போ அதிக லெவலில் இப்போ உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்தும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சாப்டர் 5 வந்து பார்க்கலாம். தயவு செய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சாப்டர் ஏதோ டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து டவுட்ஸ் வந்து உங்களோடது வந்து சொல்லுங்கள். நான் அதை வந்து செக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.